பேசுறது? நீதான் பேசுறியா? How are you? ஏய் மிஸ்டர், ஆர்ச்சர் பண்ற ராஸ்கல். ஹலோ ஆண்டி, நீங்க அனிதாட அம்மாவா பேசுறீங்க? ஆமா. ஹலோ ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓ, அனிதா இருக்காங்களா வீட்ல? இல்லையே. எங்க போயிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏதோ அலுவலா போனா ஸ்கூலுக்கு. ஸ்கூலுக்கா? இன்னும் படிச்சுட்டா இருக்காங்க? இல்ல, முடிஞ்சுச்சு. அப்போ டீச்சிங் எதுவும் பண்றாங்களா? இல்ல, நீங்க யாருன்னு சொல்லுங்களேன். கண்டிப்பா உங்களுக்கு சொல்லுவேன். உங்ககிட்ட சொல்லாம நான் வேற யார்ட்ட ஆண்டி சொல்ல போறேன். சொல்லுங்க. ஆண்டி, உங்க பேர் என்ன ஆண்டி? நீங்க யாருன்னு சொல்லுங்களேன். பேரெல்லாம் உங்களுக்கு என்னது? ஓகே ஓகே, என்னோட பேர் வந்து கோபாலகிருஷ்ணன். ஓகே, நான் வந்து CWC அப்படிங்கிற ஒரு கம்பெனில ஒர்க் பண்றேன் ஆண்டி. ஓகே, என்னோட கம்பெனி வந்து இங்க அமெரிக்கால தான் மெயின் பிரான்ச் இருக்கு. நான் இங்க ஸ்ரீலங்கன் பிரான்ச்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எங்களுக்கு வந்து ரீசெண்டா வீட்ல பொண்ணு பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு பொண்ணோட போட்டோ காட்டி இதுதான் பொண்ணு அப்படின்னு காட்டினாங்க. எனக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஆண்டி, ரெக்கார்டிங் போடுறீங்களா? இல்ல இல்ல, தெரிஞ்சிருச்சு ஆண்டி. சரி, பரவாயில்ல, எனக்கு எதுவும் பிரச்சனையும் கிடையாதுன்னு. ஸோ பொண்ணு பார்க்கறதுக்கு வந்து எங்க வீட்ல பொண்ணு பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அதனால நாங்க வந்து நிறைய பொண்ணுங்க பார்க்கும்போது எனக்கு ஒரு போட்டோ காட்டினாங்க. அந்த போட்டோ ரொம்ப பிடிச்சு போச்சு. ஸோ நான் பேசணும் அப்படின்னு நம்பர் வாங்கியிருந்தேன். யார் காட்டின போட்டோ? எனக்கு வந்து இங்க ஜோதிட நிலையம் வச்சிருக்காங்க ஆண்டி, கொலம்போல. நான் அப்படியெல்லாம் ஒண்ணு கொடுக்கலையே. இல்ல, நீங்க ஜோதிட நிலையம் வரல, ஜோதிட நிலையத்துல இருக்கவங்க தான் கொடுத்தாங்க எனக்கு. ஆமா, ஜோதிட நிலையத்தோட பேர் வந்து கோமேதகன் ஆலயம். அது வந்து அங்க இருக்கவரோட பேர் வந்து மிஸ்டர் மலை. அப்ப அவர் தான் வந்து எனக்கு வந்து கொடுத்தாரு. சரி, நீங்க எதுக்காக லேண்ட்லைன்ல இருந்து கதைக்கிறீங்க? மொபைல் ஒண்ணு இல்லையா உங்களுக்கு? மொபைல் நம்பர் இருக்கு என்கிட்ட, அது இல்லாம இல்ல. லேண்ட்லைன்ல இருந்து கதைக்கிறீங்க, அதான் யோசிச்சேன். என் வீட்டு நம்பர் ஆண்டி, வீட்ல தான் பேசுறோம், அதனாலதான். பட் என்னோட மொபைல் நம்பர்ல வந்து அமெரிக்கா சிம் தான் இருக்கு, அதனாலதான் கால் பண்ண முடியாது. சொல்லுங்க. அதான் பிரச்சனை. சரி, நீங்க என்ன மாதிரியான பையன் எதிர்பார்க்கறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா ஆண்டி? நாங்க இப்பயே அவளுக்கு கல்யாணம் பண்றது ஐடியாவே இல்லையே. பட் எப்போ கல்யாணம் பண்ற ஐடியால இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது இன்னும் ஒரு 5 வருஷம் சரி போகும். ஏன் இப்பதான் 15 வயசா? இல்ல, 20 வயசு ஆகுது. இன்னும் படிக்கணும் இல்ல, அவக்கு காலேஜ் போகணும், கேம்பஸ் போக இருக்கு. கரெக்ட் தான், சூப்பர். அடுத்து என்ன ஸ்டெப் எடுக்கலாம்னு இருக்கீங்கன்னு சொல்லுங்க ஆண்டி, நான் படிக்க வைக்கிறேன் ஆண்டி கல்யாணத்துக்கு அப்புறம். ஐயோ, இல்ல இல்ல, நீங்க எல்லாம் படிக்க வைக்கிறீங்க, இங்க நாங்க பெத்த பிள்ளைய நாங்க தானே படிக்க வைக்கணும். அப்படி இல்ல, இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து அப்படி பிரிச்சு பேசலாமா? ஒரே குடும்பம் ஆயிடும் தானே நானும் நீங்களும். அது அப்ப பாத்துக்கொள்ளலாம். அப்ப உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்போ பாத்துக்கலாம்னு சொல்றீங்க, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? அப்போ இல்ல, நீங்க யார் என்னன்னு தெரியும். நீங்களா கால் எடுத்தீங்க, நீங்களா அப்படி ஒண்ணு பேசிட்டு இருக்கீங்க. யார் மூலமா உங்களுக்கு நம்பர் கிடைச்சிச்சுன்னே தெரியல. அதான். சரி, நான் எனக்கு நம்பர் கொடுத்த மிஸ்டர் மலை கிட்ட போன கொடுக்கட்டா? அப்போ கொடுங்க மலை கிட்ட. ஓகே. ஹலோ ஹலோ, சொல்லுங்க. கேக்குதாமா? கேக்குது, சொல்லுங்க. என் பேர் மலை. சரி, சொல்லுங்க. சரி சரி, இங்க பையன் ரொம்ப நல்லவன், நல்ல ஒரு இடம், அமெரிக்கா வேற போறான். சரியா? இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணா அப்புறம் எந்த பிள்ளைக்கும் கிடைக்காது. ஏன்னா பையன் பார்க்க பரவாயில்ல, எங்களுக்கு அப்படியெல்லாம் ஒரு ஆசையும் இல்ல. இல்ல, பையன் வந்து இந்த கூலி படத்துல ரஜினிகாந்த் மாதிரி ஃபங்க் எல்லாம் வச்சிருக்காரு. நல்ல ஒரு பையன். அப்படியோ? லேடி பர்ட் அப்படியே இருந்தாலும் கூட எங்களுக்கு அப்படி ஒரு ஐடியா இல்லையே. ரைட், அப்ப ரஜினி இல்லாட்டி கமல் மாதிரி மாறுவாரு பிள்ளைக்காக. இல்ல இல்ல, அப்படி ஹீரோ எல்லாம் வந்து எங்க பிள்ளைல கட்டியே போடுற ஆசை எல்லாம் எங்களுக்கு இல்ல. உங்க இந்த நம்பரை சேவ் பண்ணாரு. சேவ் பண்ணோன்னே அந்த ஸ்டேட்டஸை பார்த்தா அப்படியே இல்ல எனக்கு அந்த பொண்ணு வேணும் வேணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த கால் ரெட்ட கால் 3வது கால்ல நிக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு நல்ல பையன். 3 கால்ல நிக்கிறாரா? 3 கால். அவருக்கு இன்னொரு கால் அவர் கொக்கி தடி ஒண்ணு வச்சிருக்காரு, அதே ஊண்டிக்கிட்டு தான் நிக்கிறாரு. யார் நீங்க? எங்க இருந்து பேசுறீங்க சொல்லுங்க. உங்களுக்கு எப்படி நம்பர் கிடைச்சுன்னு சொல்லுங்களேன். நான் உண்மையை சொல்றேன். அழக்கூடாது, அதனால சிரிக்கவும் கொடுக்காது. எனக்கு தெரியும் நீ எங்க இருந்தா பேசுறீங்க. நான் இங்க இருந்து பேசலங்க. நான் வந்து செபாஸ்டியன் சம்பிக்குட்டியாக இருந்து மலை என்ற பெயரோடு சிவனொளி பாத மலையில் வீட்டிருக்கும் மலை பேசுறேன். ஹலோ, சொல்லுங்க சொல்லுங்க. சரி சரி, மலைதாம்மா. சிவனொளி பாத மலையில கடவுன்னு போட்டு வச்சிருக்கேன். பார்ட் டைமா இந்த மாதிரி பிசினஸ் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எங்க பிள்ளை அப்படி வெளியூருக்கெல்லாம் அனுப்புற ஐடியா எங்களுக்கு இல்ல. வெளியூர்லயே நல்ல பையனா உள்நாட்டிலேயே அப்படியே பங்களா கட்டி பாத்துக்குவான் நம்ம படி. பரவாயில்ல, பங்களா எல்லாம் எங்களுக்கு தேவையில்ல. எங்களுக்கு இருக்கிற நாங்க இருக்கிற அளவுக்கே இருந்தா காணும். நீங்க எங்க இருந்து பேசுறீங்கன்னு மட்டும் சொல்லுங்களேன். சரி, அப்ப குடிசை ஒண்ணு கட்டி அதுலயும் வாழ வைப்பாரு. இல்ல, யாரு கட்டிட்டு போனாலும் வாழ வைக்கிறது தான் கட்டுவாங்கன்னு எனக்கும் தெரியும். அழகா பாத்துக்குவான்ப்பா. ஒத்த ரோசா அப்படின்னு கூப்பிட்டு அழகா பாத்துக்குவோம். நிறைய பரவாயில்ல, நாங்களே எங்க பிள்ளைய நல்லா தான் பாத்துக்கிறோம். இப்ப கூட ஒத்த கல்ல தான் நிக்கிறேன் தான் கதைங்க. ஹலோ ஆண்டி. ஹலோ, சொல்லுங்க. ஏன் ஆண்டி என்ன வேணா சொல்லி நிராகரிச்சுட்டே இருக்கீங்க?
நீங்க யாருன்னே தெரியாதப்ப வேற ஏதாவது சொல்லலும். அதான் யாருன்னு தெரியணும்னா பழகணும் தானே. நாங்க வேணா சிவாஜி படத்துல வர எங்க அம்மா அப்பா கூட்டிட்டு வரோம். இல்ல அப்படியெல்லாம் தெரியாத நம்ம ஆளுங்களோட முகம் பார்த்து முன்ன பின்ன பேசாதவங்களோட எல்லாம் பழகணுன்ற அவசியம் எங்களுக்கு இல்ல. அப்ப லவ் மேரேஜ் ஓகே உங்களுக்கு? தேவையில்ல, லவ் மேரேஜும் வேணாம், நாங்க பார்த்து கட்டி வைப்போம். அப்ப அதைத்தானே நானும் சொல்றேன். நான் வர்றேன் கட்டி வைங்கன்னு தானே சொல்றேன். ஐயோ அப்படியெல்லாம் தேவையில்லைங்க, நாங்களே பாத்துக்கிறோங்க. அட என்னங்க நீங்க, நாங்களும் அதுக்கு தானுங்க பார்த்ததுனால தானுங்க வந்திருக்கோங்க. நீங்க எங்க பாத்தீங்கன்னு சொல்லுங்களே. நானுங்க வந்து ஸ்டேட்டஸ்ல பாத்தனுங்க, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல பாத்தனுங்க. நீங்க எந்த நம்பர்ல ஸ்டேட்டஸ் பார்த்தா பரவாயில்ல, நாங்க சேவ் பண்ணி தானே உங்களுக்கு காட்டும். நாங்க என்னன்னு சேவ் பண்ணிருக்கோம். ஆமாங்க, நீங்க சேவ் பண்ணிருந்தீங்க, அதனால தானுங்க காட்டுனதுங்க. உங்க நம்பர் என்னன்னு சேவ் பண்ணிருப்போம் நாங்க. நீங்க தெரியாத ஆளா இருந்தா புது மாப்பிள்ளன்னு சேவ் பண்ணிருந்தீங்களே. புது மாப்பிள்ளனா? ஆமா, நான் உங்க மாப்பிள்ள தானே. நான் வெளியாக்களோட நம்பர் தேவையில்லாத நம்பர்கள்ல இருந்து சேவ் பண்றதுன்னா சந்திரன் எப்ப நம்பர் மட்டும் தான் சேவ் பண்ணிட்டு இருக்கேன். ஓ, அப்ப நீங்க அந்த எஃப்எம் கேக்குற ஆக்களா? ஆமாங்க. அம்மா அம்மா இந்த பொடியனுக்கு ஓகே சொன்னீங்கன்னா மகளை சந்திரனுக்கு கூப்பிட்டு போவாங்க. சந்திரனுக்கா? ஆமா, சந்திரன் சந்திரனுக்கு பொடிநடையாக சந்திரனில் நடப்போமா அந்த மாதிரி எல்லாம் பாட்டெல்லாம் பாடுவான் தம்பி. அழகா திறமையான பாடுவேன். உவன் சங்கர் ராஜான்னு சொல்லிட்டு ஒரு படியனோட இப்ப ஆல்பம் ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கான். அடடா, என்னோட அத்தைக்கு இவ்வளவு அழகான சிரிப்புங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சரி அத்தை, எப்போ வீட்டுக்கு வரட்டும்? நாங்களே சொல்றோங்க உங்களுக்கு எப்ப வரணும்னு. நீங்க மொபைல் நம்பர்ல கால் எடுங்க, நான் உங்களுக்கு சொல்றோம். லேண்ட் லைன்ல இருந்து எடுத்திருக்கீங்கன்னு நல்லா தெரியுது, கலாய்க்கிறதுக்கு எடுத்திருக்கீங்கன்னு தெரியுது. இல்ல இப்ப மொபைல் நம்பர்ல இருந்து கால் எடுத்தா போலீஸ் கொடுத்துருவீங்கன்னா இப்ப. சரி, இப்ப நீங்க இப்ப தேவையில்லாம போனை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கீங்க தானே? ஆமா, அதே மாதிரி நாங்களும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஏன்னு தெரியுமா? ஏன்னா இது பிராங்க். அப்படியா? சரி. ஆனா நீங்க நினைக்கிற சந்திரன் எஃப்எம் கிடையாது, இது வேற ஒரு நல்ல எஃப்எம், தமிழ் எஃப்எம். அப்படியா? இலங்கையில ஒரு யூத் ரேடியோ கேட்டு பாருங்க, எல்லாம் பொடியனுங்க தான். சரி, எந்த ரேடியோன்னு சொல்லுங்க, அப்பதானே தமிழ் எஃப்எம் 99.5 99.7 உங்கள் தமிழ் எஃப்எம்மில் மறக்காம நாளைக்கு கேளுங்க, சரியா? ஓகே ஓகே ஓகே, சாரி. தேங்க் யூ. ஓகே, அடுத்து ரெக்கார்ட் பண்ணதுல ஒரு காப்பி அனுப்பலுமா? நினைச்சேன். ஹலோ, யார் பேசுறது? நீதான் பேசுறியா?